வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். In this video we are going to see frequently used sentences using when. when யூஸ் பண்ணி நம்ம frequently used sentences பார்க்கலாம். நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் when எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த சென்டென்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்ல கிளியராகவே புரியும். நான் கார்டில் அந்த லிங்க், அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். First sentence பாருங்க. The students stood up when the principal entered the class. The students stood up when the principal entered the class. மீனிங் என்ன அப்படின்னா, பிரின்சிபல் கிளாஸ்க்குள்ளே வந்த உடனேவே என்ட்ரு ஆன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுந்து நின்றுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்டாண்ட் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்டுட் இல்லையா, அதுதான். Do it when you have time. Do it when you have time அப்படின்னா உனக்கு டைம் இருக்கும்போது இதை செய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐம் நாட் ஷுவர் when he will come. ஐம் நாட் ஷுவர் when he will come அப்படின்னா அவர் எப்போ வருவாருன்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் நம்ம யார்கிட்டையாவது கேட்போம், அவங்க எப்போ வருவாங்க. நம்ம யாரையோ ஒருத்தவங்களை பார்க்குறதுக்காக போயிருக்கோம், அப்போ நம்ம கேட்குறோம் அவர் திரும்பி எப்போ வருவார் தெரியுமா அப்படின்னு. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பதில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் நாட் ஷுவர் when he will back or when he will come back அப்படின்னா அவர் எப்போ திரும்பி வருவாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். Look at me when I talk to you. லுக் அட் மீ வென் ஐ டாக் டு யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசும்போது என்னை பாரு. இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை நடந்தாலும் சரி, இப்போ பேரண்ட்ஸ் பசங்கக்கிட்ட பேசினாலும் சரி, நம்ம ஏதாவது சொல்லிகிட்டே இருப்போம், அவங்க வேறு ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம கோவமாக சொல்லுவோம்ல, நான் உங்ககிட்ட பேசும்போது முதல்ல நீ என்னை பாரு அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இது லுக் அட் மீ வென் ஐ டாக் டு யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆஸ்க் ஹர் வென் ஹி வில் கம் பேக். ஆஸ்க் ஹர் வென் ஹி வில் கம் பேக் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேளு, அவர் எப்போ திரும்பி வருவார் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேளு அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப காமனாக எல்லாருமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். நல்லா கவனிங்க. மை த்ரோட் ஹர்ட்ஸ் வென் ஐ ஸ்வாலோ. நம்ம சொல்லுவோம்ல, எச்சி முழுங்கும் போது, ஏதாவது முழுங்கும் போது தொண்டையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. நம்ம இந்த சென்டென்சஸை நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எப்படி சொல்லணும்னா, மை த்ரோட் ஹர்ட்ஸ் வென் ஐ ஸ்வாலோ. ஸ்வாலோ அப்படின்னா விழுங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு ஏதாவது விழுங்கும் போது எனக்கு தொண்டை வலிக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இட் வாஸ் குவைட் டார்க் வென் ஐ காட் ஹோம். இட் வாஸ் குவைட் டார்க் வென் ஐ காட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டுக்கு போனப்பவே பயங்கரமாக இருட்டிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அதுக்காக சொல்கிற சென்டென்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தே வர் மேரிட் வென் தே வர் யங். தே வர் மேரிட் வென் தே வர் யங் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யங்காக இருக்கும்போதே, ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கம் அண்ட் see when you have time. கம் அண்ட் see when you have time அப்படின்னா தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்கள்லாம் பேர பசங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே, உனக்கு டைம் இருக்கும்போது என்னை பார்த்துட்டு போ. கம் அண்ட் see, வா என்னை பார்த்துட்டு போ. when you have time, உனக்கு நேரம் கிடைக்கும்போது என்னை பார்த்துட்டு போ அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ் தான் இது. இந்த லாஸ்ட் ஒன் ஃபைனல் சென்டென்ஸ். ஐ குட் ஸ்விம் வெல் வென் ஐ வாஸ் எ பாய். ஐ குட் ஸ்விம் வெல் வென் ஐ வாஸ் எ பாய் அப்படின்னா நான் சின்ன பையனாக இருந்தப்போ நான் நல்லா ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ பார்த்த எல்லா சென்டென்சஸுமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஐ ஹவ் கிவன் த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வேர் ஐ டுக் ஆல் திஸ் சென்டென்சஸ். நீங்கள் அந்த லிங்கை போய் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். As usual, subscribe and share our video. For getting further notifications, press bell button.